ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி M21 ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். பாக்ஸில் என்ன வேரியண்ட், அப்புறம் கலர் ஆப்ஷன், அப்புறம் சாம்சங் கேலக்ஸி M21ங்கிறது மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த ஒரு ஹைலைட்டடான ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலை. இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஃபோன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் 2 கலர் வேரியண்ட் இருக்குது, மிட் நைட் ப்ளூ, ரேவன் பிளாக். இப்போ நம்ம கேட்டிருக்கிறது மிட் நைட் ப்ளூ கலர். இப்போ நம்ம கவரை பீல் பண்ணிவிட்டு இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூவை பார்க்கலாம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து 6.4 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ட்ராப் நாச்சோட. ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி 48 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் 3.5 mm ஜாக், மைக்ரோ USB, ப்ரைமரி மைக் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. லெஃப்டில் சிம் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஃபோனை இப்போ சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு 15 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது பாக்ஸ்லேயே கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் USB டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்தான். அப்புறம் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க சாம்சங் பிராண்டிங் போட்டு. இதில் சிம் இஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் குயிக் ஸ்டார்ட் கைட், ரீஜனல் லாக் கைட், வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபோனை பூட் பண்ணி பார்க்கலாம். இதோட ஹைலைட்ஸை பார்க்கலாம். 6.4 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 48 MP ட்ரிபிள் கேமரா செட்டப், 6000 mAh பேட்ரி, 15 watts ஃபாஸ்ட் சார்ஜ், Exynos 9611 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 10 nm ப்ராசஸர். LPDDR4X ரேம் கொடுத்துருக்காங்க. UFS 2.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபோன் டே டு டே யூசேஜுக்கு ரொம்ப ஸ்லீக்காகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். டச் ரெஸ்பான்ஸும் குயிக்காக இருக்குது. இந்த ஃபோனோட டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கு கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் வேணும்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனோட கேமராவை பார்க்கலாம். இது ஒரு 48 MP ட்ரிபிள் கேமரா செட்டப். கேமரா சாம்பிள்ஸை பாருங்கள். இந்த ஃபோன் One UI 2.0ல் ரன் ஆகுது, பேஸ்ட் ஆன் Android 10. ஒரு 14,000 பட்ஜெட்டில் எனக்கு சைனீஸ் ஃபோன் வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இந்த ஃபோனில் டூயல் வோல்டேஜ் சப்போர்ட் இருக்குது. அப்புறம் டெடிக்கேட்டடான மைக்ரோ SD கார்டும் போட்டுக்கலாம். எக்ஸ்பேண்டபிள் அப் டு 512 GB. இந்த ஃபோனில் ஃபிசிக்கலான ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட ஸ்பீடை பாருங்கள், நல்லா தான் இருக்குது. ஓகே, இந்த ஃபோனோட டிசைன் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கையில் படாததுனால நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேஸ் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஃபேஸ் அன்லாக்கும் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஸ்பீடாக தான் இருக்குது. இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இது ஒரு பிளாஸ்டிக் பாடி தான். ஹை சன்லைட்லேயும் இதோட டிஸ்பிளே நல்லா விசிபிளாக இருக்குது. சிஸ்டம் சப்போர்ட் டார்க் மோடும் இதில் இருக்குது, வேணும்னா அதை எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனில் 6000 mAh பேட்ரி கொடுத்துருக்கனால நார்மல் யூசேஜுக்கு 1.5 daysக்கு மேலே வருது. இந்த
இந்த ஃபோன் 2 வேரியண்ட்டில் வருது. 4GB 64GB 13,999க்கும் 128GB 15,999க்கும் கிடைக்கிது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கிறதுலையே கம்மியான சர்வர்லேயும் இந்த ஃபோனில் தான் இருக்குது. இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. பிளாஸ்டிக் பாடி தான். இதில் என்னதான் 6000 mAh பேட்ரி கொடுத்துருந்தாலும் சாம்சங் இதில் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஒரு சில கேமரா சாம்பிள்ஸை பாருங்கள். இந்த ஃபோனில் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கனால வீடியோஸ் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இதில் வைட்1 L1 சப்போர்ட் இருக்குது. அதனால் நீங்கள் ஹெச்டி கண்டென்ட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் அது மாதிரி சைட்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். கேமிங் பொறுத்த வரைக்கும் பப்ஜியில் அல்ட்ரா ஹெச்டி சப்போர்ட் ஆகுது. இருந்தாலும் அதில் சில ஃப்ரேம் ட்ராப்ஸ் தெரியுது. லோ குவாலிட்டியில் வச்சு ரன் பண்ணும்போது எந்த ஒரு லேக்கும் தெரியுறதில்ல, ஸ்மூத்தாக இருக்குது. கேமிங் விளையாடுறதுக்கு டிஸ்பிளேவும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. 6000 mAh பேட்டரி இருக்கிறதுனால ஹெவி யூசேஜுக்கு 10 ஹவர்ஸ்க்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்கிது. ஹீட்டிங் இஷ்யூன்னு பார்த்தா இந்த ஃபோனில் எதுவும் இல்லை. நார்மலாக நீங்கள் எல்லா ஃபோனில் நீங்கள் லைட் யூசேஜ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஹெவி யூசேஜுக்கு மட்டும்தான் லைட்டாக ஹீட் ஆகுது. அது பிரச்சனை இல்லை. இந்த ஃபோனை யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணலான்னு பார்த்தா, எனக்கு பேட்ரி பேக்கப் நல்லா இருக்கணும், நார்மல் யூசேஜுக்கு நல்லா ஃபோன் ஸ்லீக்காக இருக்கணும், அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். கேமிங்க்குன்னு பார்த்தா இந்த ஃபோனில் லோ குவாலிட்டியில் வச்சு விளையாடுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லாவே இருக்கும். பேட்ரி பேக்கப்பும் நல்லாயிருக்கும். ஹை கிராஃபிக் செட்டிங்ஸில் வச்சு விளையாடுறவங்களுக்கு சில ஃப்ரேம் ட்ராப்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ அண்டர் 14,000க்கு எனக்கு நான் சைனீஸ் ஃபோன் வேணுங்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.